ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் டிஸ்கவர் 125cc ப்ரோ வெர்ஷனை பார்த்தீங்கன்னா நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பஜாஜ் தரப்புல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி ப்ரைஸ், ஸ்பெக்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பஜாஜ் தரப்புல இருந்து டிஸ்கவர் 125cc ப்ரோ வெர்ஷனை பற்றினா நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குங்க. 1,10,000 பார்த்தீங்கன்னா எக்ஸோரூம் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா இதுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் வந்து இந்த 2024 6 பல்சர் பைக்கை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பல்சர் பைக் மட்டும் கிடையாதுங்க, இந்த பஜாஜ் டிஸ்கவர் 125cc ப்ரோ பார்த்தீங்கன்னா அதுவும் தான் சேர்த்து லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த பைக் தாங்க உங்களுக்கு பஜாஜ் டிஸ்கவர் 125cc ப்ரோ வெர்ஷனா இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக்கை மொத்தம் 2 வேரியண்டா லான்ச் பண்ண போறாங்க. பேஸ் வேரியன்ட், டாப் வேரியன்ட் அப்படின்னு சொல்லி. பேஸ் வேரியன்ட்டை என்ன மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக்காக தான் வரப்போகுது. இதோட எக்ஸோரூம் பிரைஸ் வந்து 1,05,000. நெக்ஸ்டா வந்து டாப் வேரியன்ட்னு ஒரு வேரியன்ட். இந்த டாப் வேரியன்ட் பைக்கை வந்து என்ன மாதிரி ஸ்பெக்ல லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா சிங்கிள் ஏபிஎஸ், சிங்கிள் டிஸ்க், ரியர் வந்து ட்ரம் பிரேக்காக வரப்போகுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேரியண்ட்ல லான்ச் பண்ற வந்து டாப் வேரியன்ட். இதோட எக்ஸோரூம் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,12,000 வந்து லான்ச் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெக்ஸை பத்தி பார்த்துடலாம். 124cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் உங்களுக்கு இந்த பைக்ல வரப்போகுது. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.7 ஹார்ஸ் பவரும் 11.8 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்ல உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தர போறாங்க. உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இனிஷியல் பிக்கப்பும் சரி, டாப் எண்டும் சரி, நார்மலா சூப்பராகவே இருக்குங்க. உங்களுக்கு இந்த பைக்ல சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் சுவிட்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகுது. இந்த பைக்கோட மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீட் சொல்ல போறோம்னு கேட்டீங்கன்னா இந்த பைக்கோட மைலேஜ் வந்து 55 கிலோமீட்டர் பர் லிட்டர்ல இருந்து 60 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் அப்படின்னா தாராளமா 120 கிலோமீட்டர் பர் ஹவர் பார்த்தீங்கன்னா போகுங்க. ஒரு கமிட்டர் பைக், ஒரு ஃபேமிலி பைக்ல நம்ம டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த பைக்கோட மைலேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் இருந்தாலே போதும் ஒரு கமிட்டர் பைக்ல. ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த பைக்ல 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போறாங்க. இந்த பைக்கோட பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் வேரியன்ட்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட ரியர்ல வந்து ட்ரம் பிரேக், இது வந்து டாப் வேரியன்ட். இதே உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்ல தான் தர போறாங்க. இதுதான் இந்த பைக்கோட பிரேக்கிங் சிஸ்டம். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வந்து இந்த பைக்கோட ரைடிங் கம்ஃபர்டபிளை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த பைக்கை ரைட் பண்ணும்போது ரொம்பவே கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு கம்ஃபர்டபுள் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, பின்னாடி இருக்க பில்லியனுக்கும் சரி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்க போகுது. நீங்கள் சிட்டியில் ரைட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் வந்து லாங் ரைட் போகிறீங்க, நெக்ஸ்ட் டிராஃபிக்கில் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பைக்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு கமிட்டடான பைக்கு எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், சிட்டிக்குள்ளே நான் டெய்லி யூசேஜ்க்குலாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த பஜாஜ் 125cc டிஸ்கவர் ப்ரோ வெர்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது. ஓவராலா இந்த பைக்கை பத்தி ஸ்பெக் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு இதுல ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சாலும் சரி, கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்குரிய ரிப்ளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தருவேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டுருங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை பார்த்தோன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரியக்கூடாது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும்ல. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. லவ் யூ கைஸ்.